கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எந்தவொரு தேவையாகிலும் இருக்கும். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான காலம் உண்டு. பூமியில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான காலமுண்டு. ஆம், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. உருவாக்குவதற்கும் ஒரு காலம் உண்டு, அழிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை பிறப்பதற்கு பொதுவாக 10 மாதங்கள் ஆகிவிடும். அதற்குள்ளாக நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு காலம் உண்டு. அதேபோல எல்லா காரியங்களுக்கும் ஒரு சில காலங்கள் இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்கிறது, பூமியில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான காலமுண்டு. இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கின்றதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தையும் கூட அவர் தருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தாமதிக்கிறார். எதற்காக தாமதிக்கிறார் என்று யோசித்தீர்களா? உங்களுக்கு விசுவாசத்தை தர வேண்டும் என்று. ஒருவேளை எனக்கு விசுவாசம் இருக்கிறது, இருந்தும் நான் கேட்டுக்கொண்டதை தாமதிக்கிறார் என்பீர்களானால், கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பெருக செய்கிறார். ஆகையால் உங்களுக்குள்ளாக விசுவாசம் பெருக வேண்டும் என்பதற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வசனமே சொல்கிறது. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீர்கள். எப்பொழுது நடக்கும்? எவ்வளோ நாட்கள், எவ்வளோ மாதங்கள், எவ்வளோ வருடங்கள் என்று. ஒருவேளை வேலை காரியமாக இருந்தால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேலையை தருவார். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிப்பார். கர்ப்பத்தின் கனியை ஏற்ற காலத்தில் தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற எதுவாகிலும் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஏற்ற காலத்தில் எங்களுக்கு தருவீராக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றே, அதன்படி எங்களுக்கு செய்யும். என்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.